அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. ஏனென்று சொன்னால், ஆமுல் ஃபீல், யானை காலம் என்று சொல்லக்கூடிய முதல் ஆண்டில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ரபியுல் அவ்வல், இதே மாதத்தில் தான் பிறந்தார்கள். 571வது ஈஸ்வி சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 571வது வருடத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள். இதே ரபியுல் அவ்வலில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11வது ஹிஜ்ரி 12 ரபியுல் அவ்வலுக்கு அல்லாஹுடைய தூதர் இறந்ததாக ஹதீஸின் மூலமாக, சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தின் மூலமாக 12 ரபியுல் அவ்வல் அல்லாஹுடைய தூதர் இதே ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் இறந்தார்கள் என்ற சம்பவத்தை நாம் பார்க்கலாம். அப்ப இந்த ரபியுல் அவ்வல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியதா என்று கேட்டால் கிடையாது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் கிடையாது. ரபியுல் அவ்வலுக்கும் ஹுர்மத்தான மிக கண்ணியமிக்க மாதத்தில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதத்தில் நோன்பு கடமை என்று சொன்னால் கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஹஜ்ஜி கடமை என்று சொன்னால் கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதத்தில் சிறப்பான ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் கிடையாது. அப்ப இபாதத்தின் மூலமாக அல்லாஹுடைய தூதருக்கு ரபியுல் அவ்வல் மாதத்தில் எந்த விதமான சிறப்பும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்ததில்லை. இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் பிறந்தார்கள், இதே மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் இறந்தார்கள். இதுதான் நமக்கு தெரிய வருகிறது. மற்றபடி இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் விசேஷமாக ஒரு செயல் செய்ததாகவும் சிறப்பான ஒரு காரியம் செய்ததாகவும் நமக்கு எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸில் கிடைப்பதில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்கள், அந்த விஷயம் உறுதியானது. எந்த ஒரு மனிதன் அல்லாஹுடைய தூதர் இறக்கவில்லையோ நம்புகின்றானோ அவன் குஃப்ருடைய நிழலில் இருக்கின்றான். அவன் மீண்டும் ஒரு முறை கலிமாவை படிக்க வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததாக குர்ஆன் சாட்சி சொல்கிறது. சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்துன். நபியே, நீங்களும் ஒரு நாள் மையத்தாக ஆக்கப்படுவீர்கள், நீங்களும் ஒரு நாள் இறக்கப்படுவீர்கள், உங்களுக்கும் ஒரு நாள் மரணம் என்ற ஒரு விஷயம் வந்தே தீரும். அதே போன்று உங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள், உங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள், உங்களை புறக்கணிக்கக்கூடியவர்கள், இந்த இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்கள், அந்த முஷ்ரிக்கீன்கள், அந்த காஃபிரீன்கள், அந்த பாவிகள்